परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவேன், 1000 படங்களுக்கு மியூசிக் பண்ணுவேன், காலம் முழுக்க உன் வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசையா இருந்தனே, இப்படி போக்கிறதுக்கு முன்னாடியே கருகிட்டியே கருகிட்டியே। ஒரு உடம்புக்கு முடியாம இருந்து உன்னை காப்பாத்த முடியாம நீ போயிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு ஆக்சிடென்ட்ல நீ இறந்து போயிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு தெரு நாயை சுட்டு கொல்ற மாதிரி உன்னை சுட்டு கொன்னுட்டானேடா, உன்னை சுட்டு கொன்னுட்டானே। அழாதம்மா, சொன்ன கேளு, அழாத அழாதம்மா, அழாத கேளு, அழாதம்மா। மாதவி 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 மாதவி, எழுந்துருமா, என்ன ஆச்சுமா உனக்கு? எழுந்துருமா, எழுந்துரு எழுந்துரு மாதவி। அந்த கேஸ் விஷயம் என்னாச்சு? இல்ல, நான் நேத்து சொன்னனே அத பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும். சீக்கிரமா கொடுத்தா எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க சீக்கிரமா கொடுத்தாதான் என்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்புறமா பேசுறேன். தேவி, தேவி. ஹாய். ஹலோ. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம்? வேலண்டைன்ஸ் டே கார்டு வாங்க வந்தேன். வேலண்டைன்ஸ் டே கார்டா? ஏன் ஆச்சரியப்படுறீங்க? நான் வேலண்டைன்ஸ் டே கார்டு அனுப்பக்கூடாதா இல்ல செலிப்ரேட் பண்ணக்கூடாதா? நோ நோ நோ, நான் அப்படி சொல்லல. வெல், பழசே நினைச்சு அழுதுகிட்ட நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் வீணாக்காம புதுசா ஒருத்தரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, இந்த மாற்றத்தை நான் வரவேற்கிறேன். புதுசா ஒருத்தரை நேசிக்கிறேனா? எனக்குள்ள மாற்றம்னு ஒண்ணு வந்திருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு வரப்போற ஏமாற்றம். எனக்குள்ள எந்த மாற்றமும் இல்ல. இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த வேலண்டைன்ஸ் டே கார்டு ரகுவுக்கு தான். ரகுவுக்கா? ஆமா, அவர் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாரு. ஆனா எங்களுக்குன்னு இருக்கிற தனி உலகத்துல நானும் அவரும் இப்போ வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். உயிரோட இருக்கும்போதே காதலையும் காதலிச்சவங்களையும் மறந்துடுற இந்த உலகத்துல இறந்ததுக்கு அப்புறமும் ரகுவோட நீ மானசீகமா வாடுறதா சொல்லும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல தேவி. பை தி பை, நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். கொஞ்சம் வீடு வரைக்கும் வரீங்களா? உங்களோட சில விஷயங்கள் பேசணும். ஓகே, அது இருக்கட்டும். நீங்க எப்படி வந்தீங்க? ஆட்டோ பிடிச்சு வந்தேன். என் கார் இருக்கு, அதுல போயிடலாம். டிரைவர் வண்டி எடுங்க, வாங்க. இந்த வேலண்டைன்ஸ் கடை என்னோட ரகுக்காக தான் வாங்கினேன். 2 பேரும் மாலை மாத்திக்குவோன்னு நினைச்சேன். அது நடக்கல. இப்ப நான் மட்டும் ரகுக்கு மாலை மாத்திக்கிட்டு இருக்கேன். எது நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். உங்க மனசுல இவ்வளவு ஆழமான பாதிப்பு இருக்குன்னு நான் நினைக்கல. ஐ எம் வெரி சாரி. விசாரிக்கிறேன்ற பேர்ல நானும் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டா 2 மடங்காகும், சோகத்தை பகிர்ந்துகிட்டா பாதி ஆகும்னு சொல்லுவாங்க. என் அனுபவத்தில் அது போய் எவ்வளவு சொல்லி அழுதாலும் என் சோகம் தீரவே தீராது. இப்பெல்லாம் நான் எதையுமே வெளியே சொல்றதில்ல. என் வேதனை எதுக்கு விளம்பரப்படுத்திக்கணும்? There are no buyers for our sorrows. உங்க காயத்துக்கு மருந்து போட என்கிட்ட வெறும் வார்த்தைகள் தான் இருக்கு. இல்லங்க, வார்த்தைக்கு இருக்கிற சக்தி வாழ்க்கைக்கு கூட கிடையாது. உங்க காயத்துக்கு மருந்து போட என்கிட்ட வெறும் வார்த்தைகள் தான் இருக்கு. இல்லங்க, வார்த்தைக்கு இருக்கிற சக்தி வாழ்க்கைக்கு கூட கிடையாது. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? நீங்க ஒரு வக்கீல், உங்களுக்கு தெரியாதுதா? எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது. அனுபவம் தான் சிறந்த ஆசான்னு நானும் படிச்சிருக்கேன். Experience gives us a calm when we are baldன்னு ஒரு பழமொழி இருக்கு. தலை வழுக்கையானதுக்கு அப்புறம் சீப்பு கொடுக்கறது தான் அனுபவம். ரகு, மஞ்சு, சந்திரசேகர் 3 பேருக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க கேட்டப்ப எல்லா விஷயங்களையும் சொன்னா மஞ்சுவை பத்தி ரகு நானும் பேசினத சொல்ல மறந்துட்டேன். ரகுவும் நானும் ஒரு நாள் ஏதோ பேசணும்னு ஃபோன் பண்ணி அவசரமா வர சொல்லி இப்போ சைலண்டா இருக்க. என்ன பேசணும்னு யோசிக்கிறியா? என்ன பேசலான்னு யோசிக்கல, எப்படி பேசலாம் தான் யோசிக்கிறேன். இவ்வளவு யோசிக்கிறேன்னா ஏதோ பெரிய மேட்டரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்காக நான் பேசுறதே உனக்கு புரியறதில்ல. இதுல இன்னொருத்தருக்காக நான் பேசினா உனக்கு புரியுமான்னு தான் யோசிக்கிறேன். இது பார் தேவி, நீ நேரடியா பேசினாலே எனக்கு புரியாது. இப்படி சுத்தி வளைச்சு பேசினா சுத்தமா புரியாது.
கம் ஆன், ஹேவ் இட். இப்போ இது குடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமா? கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுல கூட ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் பாத்தியா? இதுல என்ன சயின்ஸ்? வெற்றிடமா இருக்கிற ஸ்ட்ரால காத்து இழுத்தா ட்ரிங்க் பம்ப் ஆகி வெளியே வருது பாத்தியா? இத பேஸா வச்சுதான் கிணத்துல பைப் ஃபிட் பண்ணி மோட்டர்ல பம்ப் பண்ணி எடுக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? இப்போ எதுக்கு இந்த ஆராய்ச்சி? இல்ல, எவ்வளவு ஆழமான இடத்துல தண்ணி இருந்தாலும் பம்ப் பண்ணி எடுக்கிற டெக்னாலஜி கண்டுபிடிச்ச மனுஷனால அடுத்த மனுஷனோட மனசுல என்ன இருக்குன்னு பம்ப் பண்ணி வெளியே எடுக்கிற டெக்னாலஜிய கண்டுபிடிக்க முடியலையேன்னு யோசிச்சேன். இப்போ எதுக்கு இந்த பேச்சு? ஆமா, மஞ்சுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? மஞ்சுவை பத்தி நான் எதுக்கு நினைக்கணும்? நான் அதை கேட்கல. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் மஞ்சு? நைஸ் கேர்ள். அண்ணன் மேல அளவில்லாத பாசம். அவங்க நினைச்சா வெரைட்டியா சமையல்காரங்களை வேலைக்கு வச்சுக்கலாம். ஆனா நேர நேரத்துக்கு அவங்க கையால சமைச்சு அவங்க அண்ணனுக்கு எடுத்துட்டு வந்து பரிமாறி சாப்பிட்டு வச்சு பார்ப்பாங்க. கார், பங்களோ, பணம், சொத்து, புகழ் எல்லாமே இருந்தும் எதுவுமே அவங்கள பாதிக்கல. ரொம்ப எளிமையா எல்லாரையும் மதிக்கிற தன்மையானவங்க. மொத்தத்துல ஒரு நல்ல குடும்ப பங்கான பொண்ணு. அப்போ பாஸ் மார்க் போடலாங்கிற? பாஸ் மார்க்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸே போடலாம். ஆமா, எதுக்கு என்கிட்ட வந்து மஞ்சுவை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேக்குற? ஏன்னா அவ உன்ன நினைக்கிறா. இது பார் தேவி, யாரை யார் வேணாலும் நினைக்கலாம். நம்ம யாரை நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம். கனவு காணாதேன்னு யாரும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா கனவுங்கிறது ஒரு தனி உலகம். அவங்க கனவு உலகத்துல அவங்க மட்டுமே தனிமையா எந்த ஏமாற்றம் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நடக்காததெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்பி ஒரு மிதக்கிற ஃபீல்ல வாழலாம். கனவு கடவுள் கொடுக்குற வரம், சில நேரத்துல சாபம். மஞ்சு தன்னோட கனவு உலகத்துல என்ன வேணாலும் நினைக்கலாம். நினைக்க கூடாதுன்னு தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்லை. ஏன் எனக்கு கூட இல்லை. எந்த பொருளா இருந்தாலும் பார்க்கறதுக்கு விலை கிடையாது, வாங்கினாதான் விலை. அதே மாதிரி தான் நினைக்கட்டும், பார்க்கட்டும். Nobody can stop that. அப்ப மஞ்சு, ப்ளீஸ் தேவி, இதுக்கு மேல நான் பேச விரும்பல. ப்ளீஸ். மஞ்சு ரகு ரொம்ப விரும்பினா. ஒரு வெறித்தனமான முட்டாள்தனமான லவ் அவளுக்கு அவர் மேல இருந்துச்சு. ஆனா ரகு மனசுல 7 ஸ்வரங்களை தவிர வேற எதுவுமே இல்ல. அப்போ நீ 8வது ஸ்வரமா தான் இருந்த. அதான் எட்டாமலே போயிட்டேன். மஞ்சு அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கிட்டாளா? யதார்த்த வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தானே ஏமாற்றத்தை பத்தி தெரியும். அவ கனவுல வாழ்ந்துட்டு இருந்தா. அது கலைய போற கனவுன்னு தெரிஞ்சிருந்தும் கலைக்க மனசு இல்லாம கடைசி வரைக்கும் கனவு கண்டுகிட்டே இருந்தா. சந்திரசேகருக்கு கடைசி வரைக்கும் இந்த விஷயம் தெரியாதா? தெரியாது. தங்கச்சி யாரையோ விரும்புறான்னு தெரியும், ஆனா யார விரும்புறான்னு தெரியாது. கேக்குற எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? காகத்தோட கூட்டுல குயில் முட்டையிடும். காகம் தான் வச்ச முட்டை தானே நம்பி அத அடக்காக்கும். கடைசியில குஞ்சு பொறிச்சதும் தான் தெரியும் குயில் குஞ்சுன்னு. பாவம், நம்பி அடக்காத்த காகம் ஏமாந்து போயிடும். அது இயற்கை. ஆனா மஞ்சுங்கிற காகம் தான் அடக்காக்குறது தன்னோட முட்டை இல்ல,
குயிலோட முட்டைன்னு தெரிஞ்சு அடக்காதா? உள்ள குழந்தை அலற சத்தம் கேக்குது. அது பக்கத்து வீட்டு குழந்தை. ஓ, அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, கூட எங்க அம்மாவும் போயிருக்காங்க. குழந்தை தூங்கிட்டுமேன்னு விட்டுட்டு போனாங்க, ஆனா அது முடிச்சுக்கிச்சு. ஓகே, நீங்க குழந்தை பாருங்க. சரி, நான் கிளம்புறேன். கடவுளே, பரம்பரையா என் குடும்பத்துல இருக்கவங்க எந்த வேலை செஞ்சாலும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுது. அதனால என் குடும்பத்துக்கு ஜஸ்ட் மிஸ் ஃபேமிலின்னு பேர் வந்துருச்சு. இனிமேலாவது அந்த மாதிரி எல்லாம் நடக்காம பாத்துக்க ஆண்டவா. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, உங்க கண்ணீரை நான் தொடச்சு உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்ப்பா. கூடிய சீக்கிரம் அடுத்த ஐஸ்வர்யா ராய் தான்ப்பா. அப்பா, இவ ஐஸ்வர்யா ராய் ஆகி இவளுக்கு பெரிய கட் அவுட் வைக்கிறதுக்குள்ள நீ நாக் அவுட் ஆயிடுவ. ஏண்டா மூதேவி, ஜஸ்ட் மிஸ் ஆகுறது நம்ம ஃபேமிலிக்கு சகஜம் தானே. நான் ஒரு கதை சொல்றேன் கேளுப்பா. அப்பா, என் கதைக்கு புதுசா கலைப்புங்கிற ஒரு தலைப்பு பிடிச்சிருக்கேன்ப்பா. அந்த கதையை கேளுப்பா. கேட்டு உன் மகன் எப்படி கதையை ரெடி பண்ணிருக்கிற மட்டும் சொல்லுப்பா. கலைப்பா, இது ஒரு வித்தியாசமா தான் இருக்கு. சொல்லு சொல்லு. கேளுப்பா. என்னோட கதாநாயகி இருக்காளே, பாவம்பா. என்னோட கதையோட ஹீரோயினிக்கு நின்னா களைப்பு, நடந்தா களைப்பு, உக்காந்தா களைப்பு, ஓடுனா களைப்பு, சாப்பிட்டா களைப்பு, சாப்பிடாம இருந்தாலும் களைப்பு, பேசினா களைப்பு, பேசாம இருந்தாலும் களைப்பு, யோசிச்சா களைப்பு, வாசிச்சாலும் களைப்பு. அவ்வளவு ஏப்பா, சுவாசிச்சாவே களைப்பு. இப்படி எல்லாத்துக்கும் களைப்பா இருக்கிற அவளை நினைச்சு அதனாலதான்ப்பா இந்த கதைக்கு களைப்புங்கிற தலைப்பையே நான் ரெடி பண்ணப்பா. டே ராஜா, நீ சொன்ன கதையில களைப்பு, கதை சொன்ன நீ சமாளிச்சுக்கலாம், கதை கேட்ட நானும் சமாளிச்சுக்கலாம். ஜனங்க இந்த கதையை கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களும் களைப்பாயிடுவாங்க. மஞ்சுவாகிய நான் என் டைரியை படிக்கிறவங்கள நான் திட்டமாட்டேன். ஏன்னா என் டைரியை படிக்கிறவங்க ரெண்டு பேர் தான். ஒன்று என் அண்ணன், இன்னொன்று என் ஹஸ்பண்ட். என்னடா இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? என்னைக்கு ரகுராமனை தேவி இன்ட்ரடியூஸ் பண்ணாலோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஹஸ்பண்ட் ரகுதான்னு. டைரி படிக்கிறது ரகுவாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, பேக் பண்ணு. டே 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 என்னடா பண்ற? முதல்ல கிட்டார் பேக் பண்ண கத்துக்கோ. எப்படி தான் நீங்க எல்லாம். இன்னைக்கு ரெக்கார்டிங் தியேட்டர்ல ரகு கிட்ட அவங்க அக்கா மாதவியை பத்தி கேட்டேன். என்ன பேக் பண்றீங்க போல இருக்கு? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? பரவாயில்ல. என்ன ஒரு வாரத்துக்கு மேல பேசுறது இல்லைன்னு விரதமா? அக்கா அடுத்த வாரம் ஆஸ்திரேலியாவில இருந்து வராங்களாமே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இன்னும் எனக்கு என்னவெல்லாம் தெரியும்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச கலர் எல்லோ, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஜீன்ஸ், அதுவும் ஜீன்ஸ்ல பாட்டம் பூட் கட்டா இருக்கணும். ஆர்னமெண்ட்ஸ் சில்வரா இருந்தா பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் பட சாங்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அஜித், பிடிச்ச காமெடியன் கவுண்டமணி,
பிடிச்ச டிஃபன் ரவா பொங்கல் மல்லி சட்னி, சுகர் கம்மியா ஃபில்டர் காஃபி, பிடிச்ச டிவி சேனல் ஜியோகிராஃபி, பிடிச்ச பொழுதுபோக்கு வாக்மேன் கேட்டுக்கிட்டே பீச்சில் நடக்கிறது. இன்னும் நிறைய உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு எல்லாமே நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஏன் எதுக்கு தேவையில்லாம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எது தேவையில்லாதது? இது எல்லாமே நாம வாழ போற வாழ்க்கைக்கு தேவையானது. வீணா கற்பனை வளர்த்துக்காதீங்க. எது கற்பனை? இது நடக்க போற நிஜம். எதுவுமே நடந்தாதான் நிஜம். நடக்கும். எங்க அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு, உன்னை அடையணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல, அதை அடையறதுக்கான தகுதியில வளர்த்துக்காம இருக்கிறது தான் தப்பு. எங்க அண்ணா அட்வைஸ் படி உங்களை என் வாழ்க்கை துணையா அடைய ஆசைப்படுறேன்னா அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்க வேணாமா? அதனாலதான் உங்களோட விருப்பு வெறுப்பு, டேஸ்ட், எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கேன். இது பாருங்க, நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதுலயும் புரிஞ்சு வச்சிருக்கிறதுலயும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இருக்குதா இல்லையான்னு போக போக தெரியும். எனக்கு உங்க அக்காவை பார்த்து பேசணும். எதுக்கு? எதுக்கா? நாத்தனார் குழந்தைய 1000 பேசுவோம், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அக்கா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க, அது போதும். மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க அக்காவுக்கு என்ன பிடிச்சு போனா அப்புறம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே பண்ணி தான் ஆகணும். என் அக்கா பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரியாதுன்னு தானே தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கன்னு கேக்குறேன். நான் சொல்றது அந்த தெரியாது இல்ல, இது வேற. அவங்களோட சுபாவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கன்னு கேக்குறேன். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ், நான் சொல்றேன்ல புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மஞ்சு, மஞ்சு, வரேனா? என்ன ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கொண்டீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன். நானும் பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சார். இல்லைண்ணா, இவர் தான் நான் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. என் மஞ்சு இருக்காளே, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வேலை இல்லைன்னு வச்சுக்கேன், அடுத்தவங்க வேலை எழுது போடாது செய்யணும். அலாவுதீன் பூதம் மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கணும் இந்த பூதத்துக்கு. எது? நான் அலாவுதீன் பூதமா? இல்ல, வேலை விஷயத்துல பூதம் மாதிரின்னு சொன்னேன். சந்தடி சாக்குல என்ன பூதம் சொல்லிட்டீங்கல்ல உங்களை. எஸ்கேப். நில்லுங்கண்ணா. மஞ்சு, அண்ணா. மஞ்சு,